வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். அது கூட சில தமிழ் கொஸ்டின்ஸும் நான் இணைச்சிருக்கேன். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் எங்கேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸு உங்களுக்கு தகுந்த மாதிரி எளிமையான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுலேருந்து சில கொஸ்டின்ஸ் கூட ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா கொஸ்டின் பேங்க் வந்து ரீசெண்டாக அவங்க எடுத்து வச்சிருக்கனால அது நடக்கக்கூடிய ஒரு சான்ஸ் உண்டு. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். 1 மணிக்கும் 9 வினாடிகளுக்கும் உள்ள விகிதம் என்ன? இதுக்குரிய ஆன்சர் 400:1. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இங்கே 9ங்கிறது வினாடியில் கொடுத்துருக்காங்க. இந்த 1 மணி நேரம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மணி நேரத்தை முதல்ல வினாடியாக மாற்றிக்கணும். அப்புறம் தான் விகிதம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ 1 மணி நேரத்துக்கு முதல்ல எத்தனை நிமிஷம்? 60 நிமிஷம். அதுக்கப்புறம் இந்த 60 நிமிஷத்துக்கு எத்தனை வினாடின்னு கண்டுபிடிக்கணும்னா எகைன் 60ஆல் பெருக்கிறோம். இந்த 60 பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்னு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக. இந்த 60 எதுக்குன்னா இந்த நிமிஷத்தை வினாடிகளில் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக. இது வந்து செகண்ட்ஸ், அதான் வினாடிகள். இப்போ 6 36, 2 0 அப்படியே வந்துடும். 3600 இருக்குது. இந்த 9. இந்த 3600ங்கிறது 1 மணி நேரத்துக்கு நம்ம கண்டுபிடிச்ச வினாடிகள். இப்போ 9ஆம் வாய்ப்பாட அடிச்சிடலாம். 9 9. இங்கே எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 4 9 36. இந்த 0 2 0 அப்படியே வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் எளிய விகிதம் நம்மளால் மாற்ற முடியாது, ஏன்னா 1 வந்துருச்சிங்க. அதனால் 400:1 இதுதான் இதுக்கு சரியான விடை. ஒரு கிலோகிராமுக்கும் 10 கிராமுக்கும் உள்ள விகிதத்தை எளிய வடிவில் காண்க. இது ஆன்சர் ஈஸி தான், நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். இல்லைன்னா ஸோ இதில் சின்னது கிராமு, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல கிராமாக இந்த 1 கிலோகிராமை கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு எத்தனை கிராம்? அது உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கும். நம்ம மேக்ஸ் வீடியோவில் அடிக்கடி நான் உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். 1 லிட்டருக்கு வந்து எவ்வளோ மில்லி லிட்டர் வரும், 1 சென்டிமீட்டருக்கு எவ்வளோ மீட்டர் மில்லிமீட்டர், அது மாதிரிலாம் கூட நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இங்கே 1 கிலோகிராம் அப்படின்னா 1000 கிராம் அப்படின்னு அர்த்தம். அப்போ 1 கிலோகிராம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல என்ன போட்டுக்கணும்? 1000 கிராம் போட்டுக்கிறோம். இங்கே வந்து 10 கிராம். இப்படி போட்டால் தான் உங்களுக்கு கணக்கு கரெக்டாக வரும். நீங்கள் டைரெக்டாக 1:10 போட்டு ஆன்சருக்கு போகக்கூடாது. ஏன்னா இங்கே எளிமையாக எது கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதுக்கு அதிகமாக கொடுத்துருக்கிறத முதல்ல கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. இப்போ போன தடவை அப்படி தான் போட்டோம், செகண்ட்ஸு அந்த மணி நேரம் வினாடிகளுக்கும். அதே போல் தான் இதை நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ இதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ராஸ் பண்ணால் தான் ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ 0க்கு ஒரு 0 போயிடுச்சு. இப்போ என்ன ஆன்சர்? 100:1. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இதுவே நீங்கள் மில்லி லிட்டர் லிட்டர் கொடுத்துருந்தாலும் கன்வெர்ட் பண்ணி இது போல் ஆன்சர் கொண்டு வரலாம். ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. நான் ரீசெண்டாக வீடியோ போடும்போது சொல்லிகிட்டே வர மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிம்பிளாக இதே மாதிரி கேள்வி தான் கேட்பாங்க. ஒரு தனி வட்டி கேட்கலாம், இல்லைனா ஒரு கூட்டு வட்டி கேட்கலாம், இல்லைனா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்கலாம். அவ்வளோதான், அதுக்கு மேலே ரொம்ப டெப்த்தெல்லாம் போக மாட்டாங்க. 3 டைப்லேயும் அந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டைப் ஆஃப் சம் வந்தால் ஈஸி உங்களுக்கு. சரி, இப்போ வந்து இதில் வந்து தனி வட்டி கேட்டிருக்காங்க. தனி வட்டியோட ஃபார்முலா தெரிஞ்சுக்காங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க போட்டுக்காங்க, ஆன்சர் வேணால் சொல்லிடுறேன். ஆன்சர் 6000 வரும். தெரியாதவங்க கவனிச்சுக்காங்க. ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க, தனி வட்டி ஃபார்முலா தெரியாதுன்னா கவனிச்சுக்காங்க. தனி வட்டிக்கு உரிய ஃபார்முலா வந்து PNR / 100. இதுதான் இதுக்கு ஃபார்முலா. PNR அப்படிங்கிறத மனப்பாடம் பண்ணிக்காங்க. தனி வட்டி அப்படின்னாலே PNR / 100, அவ்வளோதான். P அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டு. பிரின்சிபல் அமௌண்ட்டுனா அவங்க அந்த எவ்வளோ தொகைன்னு சொல்கிறாங்க இல்லையா, இவ்வளோ அமௌண்ட்டுக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் பிரின்சிபல் அமௌண்ட்டு. முதல்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டு அது வந்து 25,000 இன்ட்டு N. N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள், அதான் நம்பர் ஆஃப் இயர்ஸ், 3 ஆண்டுகள். R அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ எத்தனை சதவிகித வட்டி? 8% வட்டி. 8 போட்டுக்கிறோம். இது 8 / 100. 100 அப்படிங்கிறது ஃபார்முலாவில் இருக்கக்கூடியது. இப்போ இந்த 2 0, 100ல் இருக்க 2 0 அடிஞ்சிரும், இங்கே 2 0 அடிஞ்சிரும்.
250 இன்ட்டு 3 250 என்ன வரும்? 750 வரும். இன்ட்டு 8 இதை பெருக்கிட்டா ஆன்சர் வந்துடும். இங்கே 0 அப்படியே வரும். அடுத்து 8 40 மீதி 4 8 56 56 ப்ளஸ் 4 60. இது இந்த மீதியில் இருந்தது. ஸோ ஆன்சர் என்ன? 6000. இவ்வளோதான். தண்ணி வட்டிக்கு ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். பிஎன்ஆர் டிவைட் பை 100. உங்களுக்கு மேக்ஸிமம் தண்ணி வட்டி கேட்குறாங்க, அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஎன்ஆர் டிவைட் பை 100. பிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டு, என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது இங்கிலீஷில் இருக்கும், இங்கே தமிழில் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். இது பாருங்கள், இது போல் கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. ஏதாவது ஒரு பிக்சரை கொடுத்துட்டு இதில் எத்தனை கோடு எத்தனை முக்கோணம், முதல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இதில் வந்து முக்கோணமாக கொடுத்ததுனால முக்கோணத்தை என்ன வேணாம், முதல்ல அவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்வி பாருங்கள். பின்வரும் பழம் அமைய பயன்படுத்தப்பட்ட குறைந்த அளவு நேர்கோடுகளின் எண்ணிக்கையை காண்க. இதில் கேட்கப்பட்ட கேள்வி நேர்கோடுகளின் எண்ணிக்கை. இதை கவுண்ட் பண்ணுங்கள். இது ஈஸி தான், நேர்கோடு ஈஸி தான், முக்கோணம் தான் கஷ்டம். இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 12 நேர்கோடு. எப்படி வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது ஒரு நேர்கோடு 1 2 3 4, அப்புறம் 5 6, அப்புறம் 7 8 9 10 11 12 வந்துருச்சா? ஸோ டோட்டலாக 12 நேர்கோடுகள் இருக்குது. சரி, இதே கேள்விக்கு ஒரு வேளை இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குதுன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கும் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அடுக்கு முக்கோணங்கள், இந்த மாதிரி அடுக்கடுக்காக வருது பாருங்கள். 1 வரும், அடுத்து 2 முக்கோணம் வரும், அடுத்து 3, அடுத்து இப்படி 4 5, இந்த மாதிரி அடுக்கடுக்காக முக்கோணங்கள் இருந்தால் ஈஸியாக ஒரு ஃபார்முலா இருக்குது, அது போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் முக்கோணத்தில் இப்படிலாம் கொடுத்துட்டு கண்ணாப்பினான்னு கோடு கொடுத்தாங்கன்னு வச்சுக்காங்க, அதுக்கு இந்த ஃபார்முலா செட் ஆகாது. இது போல் எந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்காங்க, அடுக்கடுக்கான முக்கோணங்கள் வரும்போது நான் சொல்கிற ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்காங்க. இப்போ இந்த முக்கோணத்துக்கு நான் வந்து உங்களுக்கு அந்த ஃபார்முலா சொல்லிடுறேன். என்ன ஃபார்முலா வரும்னு பார்த்தீங்கன்னா n இன்ட்டு n + 2 2n + 1 டிவைட் பை 8. இது நீங்கள் மனப்பாடம் தான் பண்ணிக்கணும். n இன்ட்டு n + 2 2n + 1 டிவைட் பை 8. இங்கே n அப்படிங்கிறது என்ன, அதுதான் மெயின். இதில் பாருங்கள், இந்த சைடில் எண்ணிக்கங்க. இது 1, இது 2, இது 3, இது 4. இந்த அடிப்பகுதி சைடில் முக்கோணத்தோட அடிப்பகுதி 1 2 3 4. நீங்கள் இந்த முக்கோணத்தை எண்ணிடாதீங்க. ஒரு முக்கோணம் 2 முக்கோணம் 3 முக்கோணம் அப்படி கிடையாது. நான் சொல்கிறது சைடில் முக்கோணத்தை எண்ணணும். இந்த முக்கோணத்தை வேணால் எண்ணிக்கலாம், இப்படி எண்ணிக்கணும். சென்ட்ரலில் இருக்க முக்கோணத்தை எண்ணக்கூடாது, இந்த மாதிரி முக்கோணத்தை எண்ணணும். அடுக்கில் எத்தனை இருக்குன்னு பாருங்கள், 4 இருக்குது. சரி, இப்போ இந்த 4 தான் இதில் இருக்குது. அப்போ என்னங்கிறது இங்கே என்னென்னா 4 4 n + 2 அப்போனா 4 + 2 என்ன வரும்? 6. டைரெக்டாக போட்டுக்கிறேன். அடுத்து 2n + 1 2 இன்ட்டு என்னோட மதிப்பு என்ன? 4. அப்போ 2 இன்ட்டு 4 என்ன வரும்? 8 வரும். 4 8 வரும் இல்லையா? 8 + 1 9 டிவைட் பை 8. 4 என்ன வரும்? இதை அடிச்சுட்டு இங்கே போட்டார 4 24 வரும். ஓகேங்களா? இப்போ 8ஆல் அடிங்க. 3 8 24, 3 9 27. ஸோ டோட்டலாக இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய முக்கோணங்களின் எண்ணிக்கை 27. இந்த முக்கோணங்களை நீங்கள் கவுண்ட் பண்ணாமலே இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சம் தரேன், நீங்கள் அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இப்போ பிக்சர் நான் போடுற பிக்சருக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதே ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இந்த ஃபார்முலா வேணால் நீங்கள் எழுதி வச்சுக்காங்க. n இன்ட்டு n + 2 2n + 1 டிவைட் பை 8. இதை வேணால் எழுதி வச்சுக்காங்க. இப்போ நான் இந்த முக்கோணம் தரேன், இதுக்கு நீங்கள் ஆன்சர் வந்து கண்டுபிடிங்க. ஸோ நான் கொடுத்துருக்கக்கூடிய முக்கோணம் இந்த பிக்சர் இருக்கு இல்லையா, இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்களாக கண்டுபிடிங்க. நான் கிட்டத்தட்ட இது வரைக்கும் தான் அந்த பிக்சரை கொடுத்துருக்கேன். அதுக்கும் இப்போ நான் கொடுத்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும்.
ஆனால் முக்கோணம் எத்தனை முக்கோணம் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக போடணும். சரி, அதுக்குள்ள நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்றேனே. இதில் பார்த்தீங்கன்னா இது 1, இது 2, 3. n வேல்யூ வந்து 3. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் போடுங்க. ஆன்சர் வந்து உங்களுக்கு தசமத்தில் வரும். ஒரு 2 நம்பர் வரும், அப்புறம் புள்ளி வச்சு அப்புறம் 2 நம்பர் வரும். இப்படி வந்தால் நீங்கள் முழு நம்பரை எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு வருது இல்லையா, அந்த 2 முழு நம்பர் தான் ஆன்சர் இதுக்கு. அந்த முழு நம்பர் என்னங்கிறத மட்டும் எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சப்போஸ் இதே கொஸ்டின் வந்தால் உங்களுக்கு ஈஸி தான். பாராளுமன்றத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ரெண்டாயிரத்தி 5. தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2005. கொடுக்கப்பட்ட தொடரில் விடுபட்ட இடத்தை பூர்த்தி செய்க. இது கெஸ் பண்ணுங்க. இது போல் லாஜிக்கல் ரீசனிங் சம் ஏதாவது ஒன்று கேட்கலாம். 2023 அந்த ஏக்கு கீழே என்ன அடுக்குவீங்க, புக்கு எப்படி அடுக்குவீங்க அப்படி கேட்குறாங்க. இல்லைனா இந்த மாதிரி கூட கொடுத்துடலாம். அதனால் இது கெஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு ஆன்சர் J7. ஏ இருக்குது, டி இருக்குது, அடுத்து ஜி இருக்குது. இடப்பட்ட எதை விட்டுட்டாங்க? பிசி விட்டுட்டாங்க, அடுத்து இஎஃப் விட்டுட்டாங்க. 2 எழுத்தாக தான் விட்டுருக்காங்க. அப்போ நம்ம என்ன அடுத்த 2 எழுத்தை விட்டுடலாம். ஹெச்ஐ விட்டுட்டா அடுத்து என்ன வரணும்? ஜே தான் வரணும். அப்போ இது 2த்தில் தான் ஆன்சர் நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 7 வருமா 4 வருமா? இப்போ அடுத்த டவுட் அதுதான். முதல்ல 17 கொடுத்துருக்காங்க, அடுத்ததில் 10 கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 17லேருந்து 10 போனால் 7, -7 கழிக்கிறோம் 7, அதுதான் -7 போட்டுக்கிட்டேன். அடுத்து 10லேருந்து 14 கொடுத்துருக்காங்க, அப்போ +4. 10ஓட எதை கூட்டினா 14 வரும்? +4 கூட்டினா 14 வரும். அப்போ அடுத்து என்ன வரணும்? இதே லாஜிக்கில் தான் போகுது. -7 +4 இப்படி தான் வரணும் அடுத்த லாஜிக்கு. அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 14லேருந்து 7 கழிச்சா என்ன வரணும்? 7 வரும். அதான் J7. அதே மாதிரி அடுத்தது செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 7ஓட 4 கூட்டினா 11 வரணும். அடுத்த நம்பர் வருதா? 11 வருது. அதே போல் இந்த 2 எழுத்து ஜேக்கு அப்புறம் 2 எழுத்து விட்டுட்டா எம் வரணும். அதையும் பார்த்துக்கணும், கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ GHIJKL போனால் அடுத்து என்னது? எம் தான். அப்போ கன்ஃபார்ம் ஆன்சர். நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டு. J7 கரெக்டு. இது கரெக்ட் ஆன்சர். விடுபட்ட எண்ணை நிரப்புக. இதுக்குரிய ஆன்சர் இதுதான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது ஒரே சீரீஸில் போல். இப்போ 91 கொடுத்துருக்காங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா 98 கொடுத்துட்டாங்க. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் 7 கூட்டியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் 98லேருந்து 95 கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்புறம் 3 வருது. அப்புறம் திடீர்னு பார்த்தா 102 வருது. ஸோ இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தா, இங்கே 91 +4 95 ஒன்று விட்டு விட்டு வருது. இதுக்கும் இதுக்கும் கனெக்ஷனு, அடுத்து இதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன். அது போல் ஒரு நம்பர் விட்டு இதுக்கும் இதுக்கும் தான் கனெக்ஷனு, அப்புறம் இதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன். அது எப்படின்னா 91ஓட 4 கூட்டினா 95, அடுத்து 95ஓட 4 கூட்டினா 99. புரியுதுங்களா? அப்போ 99ஓட எதை கூட்டினா 103 வரும். 4 கூட்டினா 103 வந்துடும். இதான் இதுக்குரிய ஆன்சர் இந்த இடத்துல. அடுத்த இடத்துக்கு வாங்க. இப்போ 98ஓட 4 கூட்டியிருக்காங்க, 102, 106. அடுத்து என்ன வரும்? 110 வரும். அதான் இது ஆன்சர். ஆனால் உங்களுக்கு இப்படி கொடுக்க மாட்டாங்க குழப்பமாலாம். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருவாங்க. இப்படியே கொடுத்துருவாங்க. ஒரு வேளை 98னா அடுத்து வந்து உங்களுக்கு 4 கூட்டினா என்ன வரும்? 102 வரும். அடுத்து 106, 110, 114, 4 நாளாக போகுது இல்லையா, இன்க்ரீஸ் ஆகி இப்படி தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக கொடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் இந்த டெக்னிக்கில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பங்களிக்கும் 2வது பெரிய மாநிலம். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு தான். மெட்ராஸ் மாநிலம் எந்த ஆண்டு தமிழ்நாடு என்று பெயரிடப்பட்டது?
1969 மெட்ராஸ் மாநிலம் எந்த ஆண்டு தமிழ்நாடு என்று பெயரிடப்பட்டது? பார்த்தீங்கன்னா 1969. நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்படுபவர் யார்? இது மாதிரி சிம்பிள் கொஸ்டின் உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாரதியார். நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்படுபவர் பாரதியார். பாரதியாருக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா சிந்துக்கு தந்தை. சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாலும் பாரதியார் தான். ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல். ஆப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல். ஆப் அப்படின்னா செயலி. ஆப் அப்படின்னா செயலி. இது போல ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறாங்க. ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிக. டச் ஸ்க்ரீன். இதுவே கேட்டிருந்தாங்க, இந்த கொஸ்டினே கேட்டிருந்தாங்க உங்களுக்கு. தொடு திரை. 2023 நடந்த எக்ஸாமில் இது கேட்டிருந்தாங்க. டச் ஸ்க்ரீன், தொடுதிரை. ஆப்னா செயலி. இப்போ இது மற்ற கொஸ்டினாமே தெளிவாக பார்த்து வச்சுக்காங்க. இதுலேருந்து கூட வரலாம். வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ்ச்சொல் எது? புலனம். வாட்ஸ்அப் இது எல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம், அதனால கூட கேட்கலாம். புலனம். ஃபேஸ்புக் அப்படின்னா முகநூல். ஃபேஸ்புக்கு அது ஓகே, ஈஸியாக புரியும். ஃபேஸ்னா முகம், நூல்னா புக்கு, அது முகநூல். வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம். விடை வகையை கண்டறிக. இப்பக்கத்தில் உள்ளது. இது எந்த டைப் ஆஃப் விடை? சுட்டு விடை. இப்பக்கம், அப்பக்கம், இங்கே, அங்கேன்னு சுட்டி காட்டி வந்துச்சுன்னா அது சுட்டு விடை. இதை பற்றி வினா விடை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கேன். அதில் எல்லா வினா விடை டைப் கவர் ஆகும். தேவைப்படுறாங்க இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். டிஎன்எஸ்டிசி எம்ஹெச்சி டிரைவர் எக்ஸாம்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளேயே இந்த தமிழ் வீடியோஸும் இருக்குது, ஜிகே மேக்ஸ் எல்லாமே இருக்குது, போய் பாருங்கள். டெக்னிக்கல் கொஸ்டின்ஸும் இருக்குது. விடை வகையை தெரிவு செய். ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவும்போது சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்கிறது என்று நூலகர் கூறுவது. இது வந்து இனமொழி விடை. இது புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா கொஸ்டின், உனக்கு கவிதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறது. கவிதை கட்டுரை ரெண்டும் வேற வேற, ஆனால் அதுக்கு இனமான ஒன்று. அதனால் கவிதை எழுதுமா தெரியுமா அப்படின்னு கேட்டால் டேரெக்டாக தெரியும் தெரியாதுன்னு சொல்லலாம், இல்லை எனக்கு கட்டுரை எழுத தெரியும்னு சொல்கிறது அதுக்கு இனமான ஒன்று. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா சிறுகதைகள் ஜெயகாந்தனோட சிறுகதைகள் இருக்குதான்னு கேட்குறாங்க. ஆனால் நூலகர் என்ன சொல்கிறார், என்கிட்ட சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு இனமான ஒன்று சொல்கிறதுனால இது வந்து இனமொழி விடை. அலுவல் சார்ந்த சொற்கள். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் செக் பண்ணி எது சரியாக இருக்குன்னு பாருங்கள். அதில் வந்து தெளிவாக ஒன்று தெரிஞ்சுக்கணும், அலுவல் சார்ந்த சொற்கள் தான் கேட்டிருக்காங்க. இதில் அலுவல் சார்ந்த சொல்னு பார்த்தா இதான் ட்ரெஷரி, கருவூலம். ட்ரெஷரினா கருவூலம். இதெல்லாமும் கரெக்டு தான். எபிகிராஃபி இதெல்லாம் கரெக்டு தான். நடுகள்னா ஹீரோ ஸ்டோன்லாம் ஓகே. ஆனால் வந்து அவங்க அலுவல் சார்ந்த சொற்கள்னு கேட்டதுனால ட்ரெஷரி, கருவூலம். இதுவும் அலுவல் சார்ந்த சொற்களில் சரியான இணை எது? கேபினெட், அமைச்சரவை. நாட்டிக்கல் மைல் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் தருக. கடல் மைல், அதான் நாட்டிக்கல் மைல்.
அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சா இது கூட உங்களுக்கு தரலாம். ஏன்னா போன தடவை என்ன கொடுத்துருந்தாங்கன்னா கம்பம் அப்படின்னு கொடுத்துட்டு கொடுத்துட்டு இங்கே என்ன வரும்னு சொல்லிட்டு இம் அப்படிலாம் கொடுத்தாங்க. அது சிம்பிள் கொஸ்டின் தான். இம் போட்டால் கம்பம் வரும். ஓகே. அதுபோல் உங்களுக்கு இப்போ அகர வரிசை கூட ஒரு சிம்பிள் கொஸ்டின் கொடுக்கலாம். அதனால் இது கெஸ் பண்ணுங்க ரெண்டுத்துக்குமே ஆன்சர். இதான் வரும். பா பி பி அதான் பட்டு பாட்டு பிட்டு பீர்க்கம். அதுபோல் இங்கே இது வரும். புலி பூனை பெட்டி பேரன் அந்த வரிசை கா கி அந்த வரிசை இருக்குல்ல, அது போல் வர்றதில்ல. இதான் கரெக்டு. இதில் ஃபஸ்ட்டு இதில் இது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மாதங்கம் வாரணம் களிறு என்ற சொற்கள் தரும் ஒரே பொருள் எது? தேர்க. நேற்று நம்ம தமிழ் வீடியோ பார்த்துருந்தாலே இதுக்கு நீங்கள் இப்போ ஆன்சர் கரெக்டாக சொல்லிடலாம். ஏன்னா நான் கொடுத்துருந்தேன். வாரணம் அப்படின்னா யானை, களிறுனாலும் யானை தான், மாதங்கம்னாலும் யானை தான். அதில் வாரணம் வந்து நான் கொடுத்துருந்தேன், கரெக்டாக கொடுத்துருந்தேன். அதுவே இதில் இருக்குது பாருங்கள். வாரணம் யானை, மாதங்கம்னாலும் யானை, களிறு அப்படின்னாலும் யானை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக. லிட்ரேச்சர். இலக்கியம். லிட்ரேச்சர்னா இலக்கியம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக. காஸ்மிக் ரேஸ். விண்வெளி கதிர்கள். காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள். புற ஊதா கதிர்கள்னா அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு இருக்கும். புற ஊதா அல்ட்ரா வயலட், ஊதானா வயலட், அது அல்ட்ரா வயலட் ரேஸு. அகசிவப்புனா இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்னு இருக்கும். உயிரி தொழில்நுட்பம்னா பயோடெக்னாலஜி. தொழில்நுட்பம்னா டெக்னாலஜி, உயிரினா பயோ டெக்னாலஜி தான் உயிரி தொழில்நுட்பம். இங்கே வந்து காஸ்மிக் ரேஸ்னால் விண்வெளி கதிர்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கம்யூனிசம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். பொது உடைமை. பொருந்தாத சொல்லை கண்டறிக. இலங்கை. இது ரொம்ப ஈஸி. என்னன்னா கேரளா, ஆந்திரா, கர்நாடகாலாம் ஸ்டேட்டு. சரிங்களா? இலங்கை வந்து நாடு, வேற நாடு. இது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள். கர்நாடகம், ஆந்திரா, கேரளாலாம். இலங்கை வந்து நம்ம இந்தியாவிலே கிடையாது. இது தனி நாடு. சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல் எது? இது வந்து சொல் தெரியும். சிறுவன்னா சிறுமி. தோழி எதிர்பாலினம் தோழன். எதிர்ச்சொல்லை கண்டறிக. ஏதாவது ஒரு எதிர்ச்சொல், அது போல் ஒரு பிரித்தெழுதுக, ஒரு சேர்த்தெழுதுக, இதெல்லாம் வந்து கேட்பாங்க. இது பார்த்துக்கோங்க. மேலவர். மேலவர்னா கீழவர். பிரித்தெழுதுக. மாசற. மாசு ப்ளஸ் அற, அதான் மாசற. சேர்த்தெழுதுக. தம் ப்ளஸ் உயிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். தம் உயிர். இந்த ஊலா வரக்கூடாது, அப்படியேதான் சேரும். தம் உயிர். அடிக்கும் ப்ளஸ் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். அடிக்கும் அலை. இதான் அடிக்கும் அலை. சேர்த்தா அடிக்கும் அலை. கலை சொற்களை அறிதல். சரியான இணையை கண்டறிக. ரெனசன்ஸ் வேர்டு ஒன்றே தான். ரெனசன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நாலுத்துலையுமே. அதுக்கு சரியான தமிழ்ச்சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெனசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. தவறான இணையை கண்டறிக. இதில் தவறானது எதுன்னு கண்டுபிடிக்கணும்.
இதான் தவறு. சிக்கன் சூப்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது காய்கறி வடிச்சாருன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன வந்திருக்கணும்னா வெஜிடபிள் சூப்புன்னு வந்திருக்கணும். அப்போ தான் கரெக்ட் இது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல இது தவறான இணை. இதில் சரியானதெல்லாம் பார்த்துக்காங்க. மிஸ்ஸில் அப்படின்னா ஏவுகணை, சலைன் சாயில்னா கலநிலம் இல்லை உவநிலம்னு கூட சொல்லலாம். காம்பினேஷன்னா புணர்ச்சி. அதெல்லாம் சரி. இருபொருள் தருக. திங்கள், மாதம், சந்திரன். இங்கே திங்கள்னா இப்போ நீங்கள் கிழமை, பசு அப்படிலாம் பசுலாம் வராது. ஏதாவது ஒன்று வந்தாலும் அது கிடையாது. 2 பொருள் கேட்டிருக்காங்க. அப்போ 2 பொருள் வரணும்னா திங்களை வந்து மாதம திங்கள்னு சொல்லலாம். சந்திரனும் திங்கள்னு சொல்லலாம். நேற்று சூரியன் ஞாயிறுக்குலாம் சொன்னேன். பருதி அப்படி சொன்னேன். பருதின்னு வந்தால் ஞாயிறு சூரியன் என்ன அடங்குன்னு. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது உங்களுக்கு இருபொருள்னாலும் திங்களுக்கு என்ன பொருள்னு கூட கேட்கலாம். மாதம், சந்திரன். தாரணி இருபொருள் தருக. வையம், உலகம். இங்கேயும் உலகம் கொடுத்துருக்காங்க. ஆனால் சிறப்பு வராது. அவங்க வந்து 2மே கரெக்டாக வரணும். தாரணைங்கிறது வையம்னு சொல்லலாம், உலகம்னு சொல்லலாம். அதான் தாரணி. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. டேஷ் சொற்களை பேச வேண்டும். எப்படி சொற்களை பேச வேண்டும். என்ன சொல் எதற்கு சொல்லாம் வராது. எப்படி சொற்களை பேச வேண்டும் தான் கரெக்டாக வரும். கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் டேஷ். யாவை. கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை தான் கரெக்டாக வரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுத்த அந்த மேக்ஸ் கொஸ்டினுக்கு மறக்காமல் ஆன்சர் போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.